உன் கோபத்தெல்லாம் என்கிட்ட காட்டாத. வாக்கட்டு திறக்காம நீ வார்த்தை எதுவும் சொல்லாம உன் என்ன ஒண்ணும் பலிக்காது. நீ எண்ணி வந்த எதுவும் நடக்காது. அதனால உன் பேரை சொல்லு. என்ன பத்தி தெரிஞ்ச உனக்கு நான் யாருன்னா தெரியாது. உன்னை பத்தி எனக்கு மட்டும் தெரிஞ்சு ஒரு புண்ணியமும் இல்ல. சுத்தி நிக்கிற மக்களுக்கு நீ யாருன்னு அடையாளத்தை சொல்லி காட்டு. அடையாளத்தை சொல்லித்தான் என்ன அடையாளப்படுத்தணுமா? உன்னை ஆண்டவனா ஏத்துக்கிற அடையாளம் வேண்டாமா? அடையாளத்தை சொல்றேன், காதை திறந்து வச்சு கேளு. மழை கத்தி இட சொருகி வைசாங்கு பொன்சாட்ட கழுத்தில் சுட்டி வேட்ட நாய முன்ன விட்டு வெள்ள குதிரை ஏறிக்கிட்டு வேட்டையாடி ஊர் சுத்தி காவல் காக்கும் கருப்பண்டா நானு. கருப்பண்ணசாமிக்கெல்லாம் தலைமையாக விளங்கக்கூடியவர் அழகர் மலையில் இருக்கின்ற 18ஆம் படி கருப்பசாமி. இந்த கருப்பசாமிக்கு உருவம் கிடையாது. கோபுர கதவுகள் தான் தெய்வமாக வழிபடப்படுகிறது. சந்தனத்தால் அந்த கதவை அலங்காரம் செய்கிறார்கள். குடும்பத்தில் ஏற்படுகின்ற வம்பு வழக்குகளை இவர் முன்னால் பேசி தீர்த்து கொள்வது இன்றைக்கும் வழக்கமாக இருக்கிறது. அரங்கன் சொத்து அழகர் அங்க அடிக்கும் காணாது என்று ஒரு சொல்வடை உண்டு. அழகருக்கு ஆபரணங்கள் நிறைய உண்டு. திருவிழாவிற்காக மதுரை எம்பதி நோக்கி கள்ளழகர் பெருமான் வெளியே வருகிற பொழுது 18ஆம் படி கருப்பனிடத்திலே என்னென்ன நகைகள் அணிந்து செல்கிறாள் என்கிற பட்டியல் வாசித்து காண்பிக்கப்படும். கூடிய தெய்வம் அப்படின்னா அது கருப்புக்கு நிகரான தெய்வம் வேற தெய்வமே இல்ல. இந்த கருப்பண்ண சுவாமி கிட்ட போகும்போது ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கணும், நம்ம பக்கம் உண்மை இருக்கணும், அவ்வளவுதான். உண்மை இல்ல அப்படின்னா கருப்பண்ணசாமி பக்கம் கூட திரும்பவே முடியாது. அவ்வளவு வலிமையான தெய்வம் கருப்பண்ண சுவாமி. எங்களை இவங்க ஏமாத்திட்டாங்க, அவங்க ஏமாத்திட்டாங்க, இவங்க எங்களுக்கு எதிராக குற்றம் செய்யறாங்க, கோர்ட்டு கேஸ் வழக்கு, வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லாத பிரச்சனை, மாமனார் கொடுமை மாமியார் கொடுமை, என்னை எல்லாரும் சேர்ந்து ஏமாத்திட்டாங்க, என் கம்பெனியை மோசடி பண்ணிட்டாங்க, இப்படி எல்லாம் முறையிடுறவங்க நேர கருப்பண்ண சுவாமி கிட்ட போய் என் பக்கம் இந்த உண்மை இருக்கு நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா நிச்சயமாக அந்த 18ஆம் படியான் அவர்களுக்கு உண்டான பதிலை கொடுப்பார். வீரனுக்கு வீரமணி கண்டர்